இந்த நாளினுடைய செய்திக்கு முன்பாக நாம் செல்லலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்துக்கு நேராக வேதங்களை திருப்பிக் கொள்ளலாம். ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொண்டுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் கூட பேசுங்கப்பா. Lord, would you please, Lord, speak to us in this morning time through your word, through this man. Would you please speak to me? I want to hear from you. ஆண்டவரே, உங்க வசனத்தின் மூலம் இந்த மனிதன் மூலம் ஆண்டவரே என்னோடு பேசுங்க. நான் காத்து கொண்டிருக்க இந்த பதில் இந்த செய்தி மூலமா வரட்டும். நான் காத்து கொண்டிருக்க இந்த ஆலோசனை இந்த செய்தி மூலமா வரட்டும். நான் காத்து கொண்டிருக்க இந்த அறிவுரை வழிகாட்டுதல் இந்த செய்தி மூலமா வரட்டும். Lord, may that answer that I'm waiting for, may that counsel and direction that I'm waiting for, may it come through this message, oh Lord Jesus. ஆவியானவர் பேசுவதை கேட்க அப்பா எங்கள் கண்கள், செவிகள், இருதயங்கள் திறக்கப்படுவதாக. May our ears, eyes and our heart be open to hear what God has to speak to us. ஜெபிக்கலாம். அந்த பாடலுடைய நம்ம முதலாவது பாடின அந்த பாடலை நம்ம பாடி நம்ம இந்த வசனத்துக்குள்ளாக நம்ம போகலாம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன். கண்களை மூடி ஜெபத்தோடு நாம் பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம், நல்லா இருக்கிறீங்களா? Turn to the person and tell them, after a long time we are meeting one another, are you all right? நல்லா இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் ஆதாமை ஆசீர்வதிக்கிறார். நீங்க பலுகி பெருகி என்ன பண்ணுங்க, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்க என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்கள
ஆசீர்வதிக்கிறார். God blessed Adam and Eve and he told them that you must be fruitful, multiply and replenish and have dominion over everything that I have given into your hands. Hallelujah. இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா ஆசீர்வாதம். Today's topic is blessing. சொல்லுங்க பார்க்கலாம். Blessing. Hallelujah. வார்த்தை ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று சொல்லுகிறது, அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். If you read Genesis chapter from 1 to chapter 11, you will understand all the rest of the Bible what it says. ஆதியாகமம் 1 to 11 அதிகாரம் வரைக்கும் ஆவியானுடைய கண்ணோட்டத்தில், ஆவியானுடைய வெளிப்பாட்டுல நீங்க எல்லாவற்றையும் சரியாக நீங்க தியானித்து புரிந்து கொண்டால் வேதத்தில் இருக்கிற மற்ற எல்லா காரியங்களையும் நாம் லகுவாக புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. So it's very important, any topic in our life, we need to go back to the word of God and we need to ask God what its meaning actually. ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு காரியம் இருக்குமானால், எந்த காரியம் இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு, சரிபார்ப்பதற்கு நாம் போக வேண்டிய இடம் தேவனுடைய வார்த்தையும் அதை ஏற்படுத்தினவர் கொடுத்தவராகிய தேவனிடத்தில் கேட்பதும் முறையே. Hallelujah. So we are living in a time that people are running after blessings, especially Christians. நம்ம எப்படிப்பட்ட ஒரு சபை காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிற ஒரு சபை கூட்டத்தோடு கூட சபை காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Many people go to church. If we ask them why to go to church, they say that I want a blessing, I am blessed, so I want to continue to have the blessing, that's why I am continue to go to church. நிறைய பேர் எதற்காக நீங்கள் சபைக்கு போகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும், அதனால தான் நான் சபைக்கு போறேன் என்று சொல்லி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். பவுல் அவர் வரும்பொழுது சபையில் இருக்கிற நூதன உபதேசங்களை குறித்து கடிந்து கொள்கிறார். Paul rebuked the churches for different kinds of preaching that came into the church. சபைக்குள்ளாக நூதனமாக நுழைந்த பலவிதமான கள்ள போதனைகளை பவுலானவர் ஆவியானவர் மூலமாக கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். The Holy Spirit of God rebuked the church of that time because of the different gospel, different teachings that has entered the church. அக்காலத்தை போலவே இக்காலத்து சபைகளும் கள்ள போதனைகளால நிறைந்து கொண்டிருக்கிறது. Like the church then, now church also are heeding to different kinds of gospel which is not according to the word of God. வேதத்துக்கு புறம்பா இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து அநேக சபைகளிலே போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. There are different kinds of gospel preached in the world. Gospel of hyper grace, gospel of prosperity, gospel of healing, gospel of high level faith. Like this teachings are in the modern church which is not aligned with the word of God. மேலான கிருபை, ஐஸ்வரியத்தின் உபதேசம், மேலான விசுவாசம் என்று சொல்லி வேதத்துக்கு புறம்பா இருக்கிற அநேக உபதேசங்கள் சபைக்குள்ளாக இந்த நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த நாளிலே நாம் வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க போறோம். Today morning we are going to introspect, we are going to study what God says about the truths that we know. Hallelujah. ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? How many of you want blessing? All of us will raise them. So before we receive the blessing, we need to know what is blessing. ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ளணும். Blessing means the goodwill of God, the favor of God, the divine provision of God upon an individual or a family or a nation or an institution. ஆசீர்வாதம் என்றால் தெய்வீக நன்மை, தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தேவைகளை சந்தித்தல், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய நல்ல காரியங்களை அந்த தனி நபரை குறித்து, அந்த குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை குறித்து இருக்கிறதான ஒரு காரியம். Blessing means God's favor, God's goodwill, God's divine provision
upon an individual, upon a family, or upon a nation, or upon an institution. ஆசீர்வாதம் என்றால் தேவனுடைய தயவு, தேவனுடைய நன்மை, தேவனுடைய நற்சித்தம் ஒரு தனி நபர் மேல, ஒரு குடும்பத்தின் மேல, சபை மேல, ஒரு தேசத்தின் மேல, ஒரு சமுதாயத்தின் மேல வருவது தான் என்னன்னு சொல்றோம், ஆசீர்வாதம் என்று நாம் சொல்லுகிறோம். அதை நன்றாக புரிந்து கொள்ளணும். And also we need to understand God is the blesser and he is the source of all blessing. தேவனே ஆசீர்வதிக்கிறவர், அவரே எல்லா ஆசீர்வாதத்துக்கும் என்னவா இருக்கிறாரு, ஊற்றாக, காரணமாக, தொடக்கமாக இருக்கிறார். God is the blesser, sole blesser, and he is the author, he is the creator, he is the giver of any blessings that is we need in our life. So God come to Adam after created everything and he tore and he blessed them. படிக்கலாமா அந்த வசனம், படிக்கலாமா திரும்ப அந்த வசனம் படிங்க பார்க்கலாம். 1:28. தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். So God blessed them. God blessed them that they might be fruitful, multiply and replenish and have dominion over everything that God has created. அவர்கள் பலுகி பெருகி தேவன் உண்டாக்கின அந்த காரியங்கள் மேலெல்லாம் அதிகாரம் செய்யும்படிக்கு கர்த்தர் அவங்களை என்ன பண்றாரு, ஆளுகையும் அதிகாரம் தொந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். Hallelujah. God blessed them. So before we go into the message, we have to clearly understand the difference between blessing and prosperity. வசனத்துக்கு போவதற்கு முன்பாக, செய்திக்குள்ளாக இன்னும் ஆழமா போவதற்கு முன்பாக, ஆசீர்வாதம் என்றால் என்ன, ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். The Bible says in Proverbs 10:22, நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். The blessing of the Lord bringeth forth prosperity and he will not add sorrow to it. Amen. Blessing is different, prosperity is different. ஆசீர்வாதம் என்பது ஒரு காரியம், ஐஸ்வர்யம் என்பது ஒரு காரியம். Prosperity is also one of the blessing, but blessing is not prosperity only. ஐஸ்வர்யம் என்பது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஆனால் ஆசீர்வாதமானது ஐஸ்வர்யம் அல்ல, மாத்திரம் அல்ல. I repeat it again. Prosperity is not only blessing. புரியுதா உங்களுக்கு? Prosperity is one of the blessing God gives and blessing is not only prosperity. விளங்குதா உங்களுக்கு? பணம் இருக்கிறது மாத்திரமே ஆசீர்வாதம் அல்ல. ஐஸ்வர்யம் என்பது ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? Are you following? இதை புரிஞ்சாதான் நம்ம அதுக்கு மேல போக முடியும். Amen. So many people are rich in this world but still they are not happy. Many people are rich in this world but they are very lonely. Many people have money for the third and the fourth generation but they don't have peace. Many people have so much money they don't have any count, but when they sleep in the night they don't sleep. Hello? நிறைய ஐஸ்வர்யவான்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனா அவர்கள் சந்தோஷமா இல்லை. அவங்க கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, 2வது சந்ததி, 3வது சந்ததி, 4வது சந்ததி வேலை செய்ய அவசியமே இல்லை, ஆனா அவர்களுக்கு சமாதானம் இல்லை. அவ்வளவு பணம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆடம்பரம் இருக்கிறது, ஆனா ராத்திரில படுத்தா என்ன வரமாட்டேங்குது, தூக்கம் வரமாட்டேங்குது. Are you following? So prosperity is not a blessing. அப்போ ஐஸ்வர்யம் என்பது, பணக்காரனாக இருப்பது, பணத்தை வைத்துக் கொண்டிருப்பது, அது மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை. அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது அது கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய தேவை சந்திக்கப்படுதல், கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இருக்குதோ அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். The blessing is evidence or marked by God's presence, God's provision and God's protection. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய பிரசன்னம்,
தேவனுடைய சந்திக்கப்படுதல், தேவனுடைய பாதுகாப்பு எங்க இருக்குதோ, யாருக்கிட்ட இருக்குதோ அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். Blessing is marked by a person who is surrounded by God's presence, God's provision and God's protection. ஆமென். வேதத்தில் நம்ம எடுத்துக்காட்டை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு, he was only the favored child of Jacob. யாக்கோபுனுடைய மிகவும் மனதுக்கு பிரியமான ஒரு குமாரன் யாருங்க? யோசேப்பு. அந்த பிரியத்தை அவன் வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய குமாரனுக்கு என்ன பண்றாரு? பல வர்ண ஆடை அவர் என்ன பண்றாரு? உண்டாக்கி அவனுக்கு உடுப்பிக்கிறார். To express his love, Jacob made a coat of many colors and given to his son Joseph. Hallelujah. But when a time came, the brothers came and removed the coat of Joseph. They put him in the pit, and also he went sold out in the prison. He was in the dungeon. But do you know, the Bible says the Lord was with him. Amen. தகப்பனுடைய அன்பின் அடையாளமாக இருந்த அந்த வஸ்திரம் அவனை விட்டு நீக்கப்பட்டு விட்டது. அவன் குழியிலே போடப்பட்டான், விற்கப்பட்டான், அவன் சிறைசாயிலே அவன் விழுந்து போய்விட்டான், குற்றம் சாட்டப்பட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. The brothers could remove the out coat, the beautiful coat which said that he was a special son, but they cannot remove God's favor from Joseph. Amen. அந்த தகப்பனுடைய அன்பின் அடையாளமாக இருந்த அந்த பலவர்ண உடையை கழற்ற அவள சகோதரனால முடிந்தது. ஆனால் தேவன் அவனோடு இருக்கிறார். தேவ பிரசன்னத்தை அவர்களால் என்ன பண்ண முடியல? ரிமூவ் பண்ணவே முடியல. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கிறோம், ஈசாக்கு போற இடத்துல எல்லாம் அவர் என்ன பண்றாரு? பஞ்ச காலத்துல விதைக்கிறார், 100 அத்தனையாக என்ன பண்றாரு? அறுக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். We see Isaac, he goes and sows where there was famine. The Bible says he reaped 100-fold because God was with him. Amen. Hallelujah. அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அவர் எங்கெல்லாம் போய் தண்ணி தோன்றாரோ அங்க கிணத்துல தண்ணி வருது. Amen. Reason is not a smart digger because God was with him. Amen. அவர் எங்கெல்லாம் போய் என்ன பண்றாரு? கிணத்தை தோண்டுகிறார், தண்ணீருக்காக கிணத்தை தோன்றாரோ அங்க தண்ணீர் வருதுங்க. உடனே நம்ம நினைச்சு கூடாது அவருக்கு தண்ணி கிணறு எங்க வெட்டினா தண்ணி வரும் டெக்னிக் அவர் தெரிஞ்சிடும். இல்லை, டெக்னிக் இல்லை, கர்த்தர் அவரோடு இருந்தார். கர்த்தர் அவரோடு இருந்தார். தாவீதை பாருங்க, நம்ம பாட்டு அருமையான பாட்டு பாடும், கண்மலையானவரே. எங்கெல்லாம் போனாலும் துரத்தப்பட்டான், தன்னுடைய சொந்த குமாரனால துரத்தப்பட்டான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாவீதோடு இருந்தார். He was chastened by his own son. The Bible says God was with David. God was with David. Hallelujah. Hallelujah. Daniel was in the foreign land. He served 3 emperors. The Bible says the Lord was with Daniel. தானியேல் புறதேசத்துல தன்னுடைய சொந்த ஜனங்கள் எல்லாம் விட்டு அறுக்கப்பட்டு தூர தேசத்துல இருந்தான். அவனோடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சந்திக்கப்படுதல், கர்த்தருடைய பாதுகாப்பு என்னோடு இருக்கும் பொழுதுதான் நான் என்ன சொல்றேன்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. When God's presence is there, when God's provision is there, when God's protection is there, then I can say that I am blessed. My brother is blessed because I can see God is with him. என் சகோதரனை பார்த்து நான் சொல்ல முடியும், அந்த சகோதரன் கர்த்தரா, இந்த சகோதரி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறா, ஏன்னா கர்த்தர் அவளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்மை பார்த்து நம்ம கேட்போம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? ஆமென். அப்ப கர்த்தர் உங்களோடு நம்மோடு இருந்தா நம்ம என்னவா? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். நம்ம கூட யார் இருந்தாலும், எது இல்லைனாலும், பண பேலன்ஸ் இல்லைனாலும், யார் நம்ம கூட இருக்கிறாங்க? கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. It doesn't matter what we have, whom are with us, how much balance we have, even if we do not have any of those things, if God is with me, if God is with us, we are blessed. Hallelujah. There is one beautiful song. Count your blessings. Count your blessings, name them one by one. Sunday school padna illaya? Count your blessings. See, the problem of the Christians is
We count the blessings that we do not have. We fail to count the blessing that already God has given us. இந்த கிறிஸ்தவருடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இல்லாத ஆசீர்வாதங்கள் தான் எண்ணி எண்ணி பாடுவாங்க, எண்ணி எண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை என்ன பண்றாங்க? அவங்க என்றது கூட இல்லை. They don't even count the blessings that God has given. Amen. Hallelujah. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு ராத்திரி நீங்க படுத்து உயிரோடு எழுந்து வந்திருக்கீங்க பாருங்க, அது பெரிய ஆசீர்வாதம். Hallelujah. You know, there is a great blessing that you have received today. You know what is that? You slept last night peacefully and you are alive today. Amen. How many of you eat 3 meals per day? Some people eat 4, 5. If you are eating 3 meals per day, you are one of the millionaire in the world. நீங்க ஒருவேளை 3 வேளை நீங்க சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்கன்னா, இப்போ இந்த உலகத்தின் காலகட்டத்தின்படி நீங்க ஒரு என்னவா பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய ஐஸ்வர்யவான். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய அரவணைப்பு, விசாரிப்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னப்பா? Whoever has God's presence, God's provision, God's protection with them, they are the blessed. Amen. Hallelujah. இன்னொரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். Will God's provision, will God's protection, will God's presence with everyone? கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய அரவணைப்பு, விசாரிப்பு, பிரசன்னம் எல்லாம் கூட இருக்குமா? எல்லாரும் கூட இருக்காது. The Bible says blessings come with a covenant when you make God with God. Amen. ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வருவதற்கு நான் என்ன பண்ணணுமா? தேவனோடு கூட என்ன பண்ணணும்? உடன்படிக்கை செய்வேன். Amen. Every blessing that promised in the word of God comes with a command. Amen. இந்த வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஒரு கட்டளையோடு தான் வருகிறது. அல்லேலூயா. நீ எனக்கு செவி கொடுத்தால், நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்கும். Amen. So every blessing that is promised in the Bible, it comes with a command. It comes with the covenant. Let us read Genesis chapter 12 verse 1 to 3. ஆதியாகமம் 12:1-3 ஆண்டவர் ஆபிரகாமோடு வந்து பேசுகிறார். நீ உன் தகப்பன் உன் வீட்டை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, உன்னுடைய உற்றார் உறவினரை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போப்பா. God comes to Abraham and he talks with him and he gives him a command. What he says that? Leave your உன்னுடைய குடும்பத்தை, உங்க சொந்த படிங்கம்மா. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கவும் செய்றார். நீ இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தீனா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வரும். God gives a command to Abraham. First you go, first you move out of your father's house, then I will bless you. Bible says Abraham obeyed and went. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு என்ன பண்ணாங்க? புறப்பட்டு சென்றான் என்று எழுதுகிறது. அல்லேலூயா. How many blessings God has promised? எத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்? 7 blessings. 7 விதமான ஆசீர்வாதங்களை நாம் அங்க பார்க்கிறோம். உன் தகப்பன் விட்டு, உன் சொந்தக்காரங்களை விட்டு நீ கிளம்பி வா, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன், உன் பேரை உயர்த்துவேன், உன் ஜாதியை பெருசாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு? 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆமென். God gives 7-fold of blessings to Abraham and he gives him also a command to obey. Hallelujah. Hallelujah. So இந்த காலவேளை நீங்க ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறீங்கன்னா, ஜெபித்து கொண்டிருக்கிறீங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில காரியங்களுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ நேரம் ஜெபிச்ச ஆண்டவரே, இவ்வளோ நேரம் பெற்றுக்கொள்ள முடியலன்னா இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான அந்த அந்த பிரமாணத்தை இன்னும் நீங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியலன்னு அர்த்தம்.
Hello? So many of us are waiting for a blessing. Many of us are praying for a blessing. Still we did not get it. The reason is definitely for that blessing, the command has been given. You may not have understood or you knew it and still did not obey it. Hallelujah. Hallelujah. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணும்? கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்யணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். If I have to receive that blessing, I need to make a covenant with God. I need to obey what God has told me to do. Then the blessing will follow its way. Amen. கர்த்தருடைய பிரமாணத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதத்தை நான் தேடி ஓட வேணாம். ஆசீர்வாதம் என்னை பின்தொடர்ந்து வரும். ஆசீர்வாதம் என்னை பின்தொடர்ந்து வரும். இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் இந்த வேதத்தில் இருக்கிற ரொம்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு அதிகாரம். Deuteronomy 28 is one of the important and a beautiful chapter that you need to see. Can we read that verse? Deuteronomy 28 verse 1 and 2. உபாகமம் 28 1 2 வசனங்களை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ கர்த்தர் சொல்ற அந்த பிரமாணங்கள், கர்த்தர் சொல்ற அந்த கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம மேல் வரும் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுத்திருக்கிறார். Amen. If you come to God, obey God's command, obey God's instruction, all the blessings are due unto you. Amen. Hallelujah. இதுல பாத்தீங்கன்னா 18 விதமான ஆசீர்வாதங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கும். அந்த இதே அதிகாரத்தினுடைய அடுத்த மீதியா இருக்கிற பாகத்தை நீங்க படிச்சீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் கைகொள்ளவில்லை என்றால், இந்த கட்டளைகளை நீங்கள் கைகொள்ளவில்லை என்றால் இதனால் வருகிற சாபங்கள் எத்தனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை சாபங்கள் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? 64 விதமான சாபங்கள் அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. The same chapter, it is written that if we do not obey, if we fail to keep the command of God, curses are going to follow. How many curses are there? 64 curses are mentioned there. Hallelujah. Hallelujah. Some people have confused mind. Confused mind. They will not be able to take decision on their own. That is also curse mentioned there in the Bible. Amen. ஒரு குழப்பமாவே இருப்பாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பி போன நிலைமையிலே இருப்பாங்க. அவங்க சொந்தமாக தீர்மானம் எடுக்கவே முடியாது. அது ஒரு சாபம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. When you go home today, read Deuteronomy chapter 28. Hallelujah. அப்ப கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நல்லா நம்ம கர்த்தரை புரிந்து கொண்டீங்கன்னா, அவர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அவர் ஒரு மனிதனை மாத்திரமல்ல, அந்த மனிதன் மூலமாக வருகிற சந்ததியும் சேர்த்து ஆசீர்வதிக்கிறார். Amen. When God blessed a person, He does not see how you and me sees. He sees not only that person, but the generation that is going to come through that person will also be blessed. Hallelujah. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட பொழுது, கர்த்தர் உங்களை ரட்சித்த பொழுது, கர்த்தர் உங்களை பார்த்த பொழுது உங்களை மட்டும் பார்க்கல, உங்க மூலமா வரப்போற சந்ததியும் அவர் ஏற்கனவே கண்டுவிட்டார். ஆமென். When God came into your life, when God saved you, rescued you, redeemed you, He not only saw you, He saw your generation already. Hallelujah. நம்ம தான் இனிமேல் பார்க்க போறோம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே பார்த்து விட்டார். Hallelujah. சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? Amen. Hallelujah. So when God made a covenant with Abraham, He already told that, on your throne, in your generation throne, there will be somebody from your line will sit on the throne. Amen. ஆண்டவர் ஆபிரகாமை தான் சந்திக்கிறாரு, அவனோட தான் பேசுறாரு. ஆனா அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. இந்த ராஜ்யத்தின் முடியல அந்த சிங்காசனத்தின் மேல உன் சந்ததியிலிருந்து வருகிறார் எப்பொழுதுமே உட்கார்ந்திருப்பார். சொல்றது புரியுதாங்க உங்களுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் என்பது என்னுடைய வாழ்க்கையில வருவதற்கு நான் என்ன செய்யணும்? கர்த்தரோடு உடன்படிக்கை செய்யணும். கர்த்தரோடு
உடன்படிக்கை செய்யணும். In order for the blessings to come into our life, what you got to do, you must make a covenant with God. Hallelujah. So if you are a person outside the covenant of God, you cannot receive the blessings of God. Amen. Hallelujah. நீங்க அந்த பிரமாணத்துக்கு உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறீர்களானால் நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென். மேஜிலிருந்து விழுற துணிக்கையில் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். ஆனா என்ன பண்ண முடியாது? மேஜில் அவரோடு பந்தி இருக்க முடியாது. You can eat the scrambles that fall from the table, but you cannot sit with the Father on the table if you do not have a covenant. Hallelujah. Do you know what is the will of God? The will of God is not to scram for the crumbles that fall down. The will of the Father is that you sit with him and have supper. Amen. பிதாவினுடைய சித்தம் என்ன தெரியுமா? அந்த மேஜிலிருந்து விழுகிற துணிக்கையை சாப்பிடுறது என்னுடைய ஜனங்கள் சாப்பிடணும் இல்லை, என்னுடைய ஜனங்கள் என்னோடு கூட பந்தி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். என்னுடைய ஜனங்கள் என்னோடு பந்தி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அல்லேலூயா சந்ததிகளின் தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் God is a generational God. ஆமென். நம்முடைய தேவன் சந்ததிகளின் தேவன். ஆமென். ஆகவே தான் வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னார் ஆபிரகாமுக்கு, உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பூமியின் மணலத்தனை போல இருக்கும்னு சொன்னார். ஆனா வசனத்துல நாம பார்க்கிறோம், அந்த யோசேப்பெல்லாம் வந்து ஆபிரகாம் பார்க்கல, அதுக்குள்ள அவர் மரித்து போறார். ஆமென். ஆனா ஆண்டவர், அவன் மரித்து போயிட்டான், ஆனாலும் அவர் தன்னுடைய உடன்படிக்கை என்ன பண்ணாரு? காத்துக்கொள்ளுகிற தேவன். ஆமென். சொல்றது உங்களுக்கு புரியுதா? Abraham did not live to see his generation like the stars of heaven. Abraham died, but still God was faithful to Abraham. Amen. அதே போல கர்த்தரோடு நான் உடன்படிக்கை செய்யும் பொழுது, கர்த்தருக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் என்னை மாத்திரம் அல்ல, எனக்கு பிறகு என் சந்ததியும் பார்த்துக் கொள்வார். Amen. Hallelujah. So what we understand from this morning time, when I commit my life to God, when I make a covenant with God, God will take care of my generation even if I am not there. சொல்றது புரியுதா உங்களுக்கு? So that's why it's very important for the fathers, mothers, it to be going to be make a covenant with Jesus. ஆகையால் தான் பிதாக்களே அவர் சொல்றாரு, தகப்பன்களே, வாலிபர்களே, வாலிப பெண்களே, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுங்க, அவர் உங்களையும் உங்கள் சந்ததியும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். நம்ம ஆசீர்வாதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் கண்ணு முன்னாடி கேடி நோட்டா ஓடுது, அந்த ஆசீர்வாதம் அல்ல, அது பேசலாம். ஆமென். இப்போ நம்ம வேதத்தை எடுத்துக்கொள்ளும் போது, இந்த வேதமானது பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்களை வேறு விதமாகவும் புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்களை வேறு விதமாகவும் காண்பிக்கிறது. When you read the Bible, you can understand that the blessings that is told about the Old Testament is different, and the New Testament blessing is different that we see, but all the blessings are come from God. Amen. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான் என்பதை எதை வைத்து அவங்க தெரிந்து கொள்கிறாங்க? அவங்களுக்கு எவ்வளோ ஆடு மாடு, எவ்வளோ வேலைக்காரங்க, எவ்வளோ மனையாட்டிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ அவங்களுக்கு சொத்து இருக்குது, அதை வைத்து அவர்கள் அளவிட்டார்கள், இவர்கள் ஐஸ்வர்யவான்கள். In the Old Testament, the blessings of the Lord was measured by how much flocks they had, how much servant they had, how much property that they had, and how much they have lands and the armies. So their blessing were measured by what they had. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசீர்வாதங்களானது தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உலக பிரகாரமான காரியங்களை வைத்து அளவிடப்பட்டது. Abraham was the richest person. Isaac was the richest person. Jacob was the richest person. Job lived before Abraham. He was the richest person in the east, the Bible says. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லோரும் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாங்க. யோபு அந்த
ஆபிரகாமுக்கு முன்பாக வாழ்ந்தவர், அவர் மிகவும் செல்வந்தராக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம் என்னங்க? ஆமென். நல்லா கவனிக்கணும். ஆமென். பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கிறதோ அதை வைத்து அளக்கப்பட்டது. ஆனா புது ஏற்பாட்டில் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வந்திருக்கிறபடினால புது ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி அளவிடப்படுகிறது? புது ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு என்கிட்ட இருக்குது அதை வைத்து அல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன் அதை வைத்தே என்னுடைய ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் அளவிடப்படுகிறது. ஆமென். In the Old Testament, my blessings, my prosperity was measured by how much I had. But in the New Testament, the blessing and the prosperity is measured by who I am in Jesus Christ. Hallelujah. Hallelujah. சொல்றது உங்களுக்கு புரியுதா? தயவுசெய்து கேட்டுறாதீங்க யார் அந்த இயேசுன்னு. ஆமென். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறேன் என்பதே என்னுடைய ஆசீர்வாதத்தின் நிலைமையை எனக்கு காண்பிக்கிறது. ஆமென். So who I am in Christ identify or tells me how much I am blessed in Christ. Hallelujah. Hallelujah. One of the greatest enemy within us. நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சத்துரு இருக்குது, பெரிய ஒரு எதிரி நமக்குள்ள இருக்குது. என்னன்னு சொல்ல முடியுமா? There is a big enemy within us. நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சத்துரு இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க சொல்லலாம்? எல்லாம் அவிசுவாசி. ஓகே. செல்ஃப். செல்ஃப். One of the greatest enemy could be for a man is ignorance. ஒரு மனிதனுக்குள்ள அவனுக்குள்ள இருக்க வேண்டிய பெரிய ஒரு சத்துரு என்ன? அறியாமை. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அறியாமை. That can be the greatest enemy you can ever meet in your life. Your ignorance can keep you in the dark all through your life. உங்கள் அறியாமையானது உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களை என்ன பண்ணுங்க? இருளிலே வைக்க வல்லமை உடையதாக இருக்கிறது. ஆமென். ஆகதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை. That's why Jesus, when he came, he told that you shall know the truth and the truth shall set you free. Amen. அப்போ சத்தியத்தை அறியும் பொழுது அந்த சத்தியம் என்ன பண்ணுதுங்க? எல்லா விதமான அறியாமையிலிருந்து, மூடத்தனத்திலிருந்து என்னை என்ன பண்ணுதுங்க? விடுதலையாக்குகிறது. So that's why when the truth comes, it delivers me from all my ignorance, from all my foolishness. That truth sets me free. Hallelujah. Hallelujah. What is the truth that I need to know? We need to know who we are in Christ. கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிற அந்த ரகசியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். Hallelujah. Hallelujah. It is very important also that you need to understand what you have in Christ and what you can do with Christ. கிறிஸ்துவுக்குள் நான் யார், கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கொடுக்கப்பட்டதை வைத்து நான் என்னெல்லாம் செய்ய முடியும், இந்த அறிவு ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் தேவை. ஆமென். We must know who we are in Christ, what I have in Christ and what I can do with what Christ has given me. பாஸ்டர் என்ன இங்கிலீஷ்ல பேசுறாரு, நாங்கள் ஆசீர்வாதம் எப்படி ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்கலாம் இதெல்லாம் சொல்லுவாருன்னு பார்த்தா இல்லைப்பா. அப்போ உண்மையான ஆசீர்வாதம் என்பது கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன். ஆகையால் தான் ஆண்டவர் வந்தவன்னு சொல்றாரு, ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான். That's why when Jesus came, he did not preach like the old Testament prophets. When he came, he said that blessed are those who are poor in the spirit. Amen. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான். When he came, Jesus told that blessed are the poor in spirit, blessed are the peacemakers, blessed are the merciful, blessed are the meek, blessed are those who have pure in heart, they shall see God. Amen. Hallelujah.
That we need to understand. So it's not about what you do determine who you are. Who you are determine what you do. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது நீங்கள் யார் என்பதை நிர்ணயிப்பதில்லை. நீங்கள் யாரா இருக்கிறீங்க அது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நிர்ணயிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு இல்லாம என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். ஹலோ, without love I can do all the service in the church. Without compassion I can do all the charity. மனதுருக்கம் இல்லாம எல்லா தான தர்மம் என்னால பண்ண முடியும். Are you with me? Amen. But it's very difficult. Without love you can be a Christ ambassador. ஆனால் அன்பு இல்லாம கிறிஸ்துவனுடைய தூதனாக உன்னால இருக்கவே முடியாது. ஹலோ, are you following? So முதலாவது நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் அதின் ஊற்றிலிருந்து உங்கள் கிரியை வெளிப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. First of all, who you are, that determines the outcome of your works of your life. Amen, hallelujah. It's very easy to cheat people, but it's very difficult to cheat God. Amen. ஜனங்களை என்ன பண்ண முடியும்? ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு ஜோல்னா போய் மாட்டி தாழ்மையா வந்து ஐயோ எவ்வளோ தாழ்மையா பாஸ்டர் ஏமாத்த முடியும். கர்த்தர் என்ன பண்ண முடியாது. So it's very important that we need to know that who we are in Christ. கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நன்றாக இந்த காலைவேளை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஹலோ, ஆசீர்வாதத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. வேற எந்த விதத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது. We cannot earn the blessings of God by money or by anything else. Amen. This is one of the great misunderstanding in the church. சபையில் இருக்கிற பெரிய ஒரு அறியாமை இதுதான். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பாஸ்டர் வருவார். என்ன வருவாரு சொல்லுங்க பார்க்கலாம். An African pastor or English speaking pastor will come. எத்தனை பேர் ஆசீர்வதிக்க விரும்புறீங்க? ஆசீர்வதிக்க விரும்புறீங்க? உடனே நம்ம என்ன பண்ணோம்? ஐயோ கடனாகுது, கை தூக்கி தொலைவோம், நம்மலாம் கடத்து. அவர் சொல்லுவார், உங்க பர்சில் இருக்கிற பெரிய நோட்டா போடுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பார். ஏன்னா அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே உங்களெல்லாம் பார்த்தாரு. ஓ, இது நல்ல கூட்டம், நல்லா இங்க சம்பாரிச்சுட்டு போயிடலாம். அவர் என்ன பண்ணாரு? ஏற்கனவே உங்களை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? முடிவு பண்ணிட்டாரு. Are you following? You cannot get God's blessing by money. கர்த்தருக்கு நீங்க லஞ்சம் கொடுத்து ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது? வாங்கவே முடியாதுங்க. Are you following? Amen. ஹலோ, அதனால யாருன்னா வந்து இன்னைக்கு நல்லா உதாரமா கொடுங்க, கர்த்தர் உங்களை வர்த்திக்க செய்வார், என்ன பெருசாக்குவார். ஃபர்ஸ்ட் போயிட்டு கடன்லாம் அடைங்க. No, I'm telling you honestly. Okay? Pay the bills, pay the debts, then come and pay the offering. சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்ன பாஸ்டர் சின்ன வயசுலேருந்து சொன்னாங்க தசம பாகம் கொடு, காணிக்கை கொண்டு வந்து போடு, இதெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் வேற மாதிரி சொல்கிறீங்களே. ஆமேன். இப்போ கடனே வாங்கி நம்ம எப்படி கொடுத்துன்னு இருக்கிறது? ஆமேன். கடன் அடைங்க. ஆமேன். எனக்கு சூட்டு போடணும்னு ரொம்ப ஆசை. ஆமேன். ஆனால் ஒரு இது இருக்குது, டிசையர். எப்போ காங்கிரிகேஷன் இருக்கிறவங்களா சூட்டு போடுறாங்களோ அப்போ நான் போடுவேன். சொல்கிறது புரியுதா? I love to wear suit. I have many suits in my home, but I have decided in my heart, when the people in the church, when all the people, Danny, Matthew, they will come in suit, that day I will also wear suit. Amen. Amen. Hallelujah. Pastor மட்டும் ஆடி கார்டு ஓட்டுவார். பாவம் அவரு இல்லையா? என்னப்பா, பாஸ்ட் வந்து ஆடி கார் ஓட்டுவார், பாவம் சைக்கிள்லே ஒரு பிலீவர். அப்படி இருக்கக்கூடாது. Hallelujah. So blessing is mostly misunderstood in the church. Hallelujah. அப்ப அந்த ஆசீர்வாதம் என்பது ஆசீர்வதிக்கிறவரோடு என்னுடைய உறவு இருக்கு பாருங்க, அது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில தானாய் பொங்கி விழுவதுதான் ஆசீர்வாதம். Amen. Blessing will come into your life when you have an intimate, when you have a proper fellowship with your God. Blessing will come follow you. Amen.
ஆகையால் தான் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு, நீங்கள் முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் என்ன பண்ணப்படுங்க, கூட கொடுக்கப்படும். You seek the kingdom of God and his righteousness, and all these things shall follow after you. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லாம அந்த வசனம். நீங்கள் முதலாவது நமது பிரச்சனைனா கூட கொடுக்கப்படுகிறது தான் என்ன பண்றோம், தேடுகிறோம். The problem is we are not seeking God's kingdom and his righteousness and all these things shall be added unto us. We seek first the added things. We forget the kingdom, we forget the righteousness of God. Amen. But if you seek the kingdom of God and his righteousness, I'm telling you in Jesus name, everything will follow after you. நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவீர்களானால், நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தில் எல்லாமே உங்களை பின்தொடர்ந்து வரும். ஆமென். நீங்க அதுக்கு ஆசீர்வாதத்துக்கு தேடி என்ன பண்ண வேணாம், ஓடவே வேணாம், எல்லாம் தானா வருங்க. Hallelujah. Everything will come after you. So it's very important that we need to know where we have to put money in our life. நம்ம இந்த ஐஸ்வரியத்தை எந்த இடத்துல வைத்து விட வேண்டும் என்பதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். We cannot buy blessings by money. சொல்லுங்க. We cannot buy blessing with money. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பணம் கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, வாங்க முடியாது. Hallelujah. The another important thing, worship the blesser, not the blessing. ஆசீர்வதிக்கிறவரை தொழுது கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாதீங்க, தொழுது கொள்ளக்கூடாது. ஆமென். அருமையான ஒரு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா யோபு 1:20. எல்லாமே போய்விட்டது, வேதம் சொல்லுகிறது அவன் தேவனை பணிந்து கொண்டான். Job 1:20 says that. Job 1:20. அப்போது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து கொண்டு தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அவன் வேதம் சொல்லுகிறது, then he bowed down and worshiped the Lord. அவன் பணிந்து தேவனை பணிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆசீர்வாதம் எல்லாமே போயிடுச்சுங்க, ஆனால் அவர் என்ன பண்றாரு, தேவனையே தொழுது கொண்டான். ஆமென். All his blessing has been gone, all the children also gone, only wife is with him. எல்லாமே போயிடுச்சு, வெறும் மனைவி மட்டும் தான் கூட இருக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. கூட இருக்கிற மனைவிக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். No, it's very important. Amen. Hallelujah. We should praise God for the wives who stands with you all the time. Amen. எல்லா நேரத்திலையும் உங்களோடு உங்க வலக்கரத்தில் உங்க ரைட் சைடில் உங்களோடு துணையா நிற்கிற மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹலோ, என்னங்க, ஓகே, வரப்போற நாள்ல நீங்க நில்லுங்க தயவுசெய்து. ஆமென். அல்லேலூயா. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஆமென். நன்மையானதை கண்டடைகிறான். கணவனை கண்டடைகிறவர்களும் நன்மையானதை கண்டடைகிறான். அதையும் கத்துக்குங்க. ஆமென். சோ அப்போ ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வாதத்தை அவன் வணங்கல, ஆசீர்வதிக்கிறவரை என்ன பண்ணா, அவன் வணங்கினான். அல்லேலூயா. What is the lesson that we learn from the life of Job? Your worship towards God, prosperity or blessing should not determine whether you worship God or no. Amen. கர்த்தரை நான் தொழுது கொள்றேன்ல, கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன்ல, அது நான் எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அது நிமித்தம் வரக்கூடாது. ஆமென். ஹலோ, இன்னைக்கு போனஸ் வந்துச்சு, அப்படியே இருதயம் புது புது பாட்டா பாடுது. போனஸ் கேம், my heart is filled with joy, Lord, thank you Lord. சம்பளம் கட் ஆயிடுச்சு, வேலை போயிடுச்சு, God willing, இருதயம் பாடுமா? Last job, salary is not credited, it was cut. Will our heart will sing for God? If does not sing for God, we have to check our heart. என் இருதயம் அந்த சூழ்நிலையில் கர்த்தரை துதித்து பாடலனா என்ன பண்ணுங்க, என் இருதயத்தை பரிசோதிக்கணும். Remember these people in the Bible, rich young ruler.
ரிச் மேன் அண்ட் லாசரஸ் அண்ட் ரிச் ஃபூல், 3 பேரை பத்தி தெளிவாக எழுதி இருக்குது. ஆமென். அந்த ஐஸ்வர்யவானாகிய அதிகாரி, அந்த லாசரு, அப்புறம் ஐஸ்வர்யவான், இன்னொரு ஐஸ்வர்யவனாகிய முட்டாள் இருக்கிறான். இதெல்லாம் என்னுடைய பலத்தினால தான் நான் கட்டினேன், இன்னுமா இடிச்சுட்டு கலைஞ்சத்தை பெருசா கட்ட போறேன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு தூங்கினாரு. அவ்வளவுதான். One rich fool prayed like this, I have all my barns are filled, I'm going to build some more barns where they can put more treasures. The night he prayed and he slept, finish. They could not enter into the kingdom of God. Amen. Hallelujah. Hallelujah. Let money, let blessing do not determine your level of worship unto God. நீங்கள் தேவனை ஆராதிப்பது உங்கள் பணத்தை வைத்தோ ஆசீர்வாதத்தை வைத்தோ நிர்ணயிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு கேள்வி, why God has to bless you? ஏங்க கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கணும்? அவர்கிட்ட நிறைய இருக்குது, கொஞ்சம் கொடுங்க. Why God has to bless you? See, all of us need blessing, no? Yes or no? Why God has to bless you? See, God bless each and every one of us even without our knowledge, so that you will be a blessing to others who do not have blessing. நம்முடைய அறிவுக்கு எட்டாதபடிக்கு கர்த்தர் ஏற்கனவே நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரு. எதற்காக ஆசீர்வதித்திருக்கிறார்னா, நீங்க பெற்றுக்கொண்டீங்கல்ல பாருங்க அந்த ஆசீர்வாதம், அதை வைத்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. You have been saved to save others. You have been healed to heal others. You have been redeemed to redeem others. You have been given the gift of music. You have been given the gift of many things so that you may teach others, train others, be a blessing to others. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது ரட்சிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பதற்கல்ல, மற்றவர்களை ரட்சிப்பதற்கு. நீங்கள் சுகப்படுத்தப்பட்டிருப்பது சுகப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பதற்கல்ல, மற்றவர்களை சுகப்படுத்துவதற்கு. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டது விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கல்ல, மற்றவர்களை விடுதலைக்குள்ளாக நடத்துவதற்கு. அல்லேலூயா. இதை புரிந்து கொண்டா சபை பெருகிடும், தேவனுடைய ராஜ்யம் பெருகிடும். ஆமென். When all the Christian understood this, when all the Christian come to realization of why God has blessed me, the church will overflow, the kingdom of God will expand. Hallelujah, hallelujah. Why God bless you? Other question. Another question you need to ask yourself, why God saved you? எதுக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறாரு? ரட்சிக்கப்பட்டவர்களாகவே இருக்கல்ல, மற்றவர்களை ரட்சிப்பதற்கு. Why God saved you? To remain to be a saved person? No, God has saved you so that you may save others who are yet to be saved. Amen. Hallelujah. The Bible says, ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் வானத்தில் நட்சத்திரை போல ஜொலிப்பார்கள். Hallelujah, hallelujah. The book of Daniel 12, it says that those who win souls, they will shine as stars in heaven. Amen. வாழ்க்கையில ஒரு ஆத்மாவது இயேசுக்காக ஆதாயப்படுத்துங்க. At least one soul, one person, lead them to the saving knowledge of Jesus Christ. Amen. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ஒரு ஆத்மாவது வாழ்க்கையில ஜெயிங்க. At least one soul bring to Christ. Hallelujah, hallelujah. So God has blessed you so that you might be a blessing to those who do not know Him, who do not have any fellowship or knowledge about Him. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது ஆசீர்வாதத்தில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி. அவரை அறியாதவர்கள் உணராதவர்கள் இருப்பாரானால் அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. So count your blessing. எவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் என்று பார்த்து கொள்ளுங்க. Hallelujah. And finally, and God also given authority for man to bless. யார் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? Who can bless us? யாருங்க நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? Only, of course, God only can bless us. கர்த்தர் மாத்திரமே நம்மளை என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் மனிதனுக்கு ஆசீர்வதிக்கும்படி அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென்.
என்ன சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ, whomever you bless I will bless. So God has given certain the secondary power to man to bless others. கர்த்தர் மனிதனுக்கு சில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட அதிகாரத்தினா, பூமியில எவைகளை கட்டுகிறாயோ, வானத்திலே எவைகளை கட்ட வைக்கிற அவர் மாத்திரம் இல்ல, ஆசீர்வதிக்கும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Amen. God not only given us authority, whatever you bind in earth will be bound in heaven, whatever you loosed on earth will be loosed in heaven. Not only that, God has also given us authority to bless. Amen. Hallelujah. Hallelujah. Fathers can bless their children. Amen. பிதாக்கள் என்ன பண்ண முடியும்? தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். Amen. ஹலோ, தகப்பன்லாம் இருக்கிறீங்க, பிள்ளைங்க இருக்குதாங்களா உங்களுக்கு? தகப்பன் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அந்த மாதிரி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. உங்க பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பாராம். Fathers, when you bless your children, God has given you the authority that whatever blessing you bless your children with, God will bless them. Amen. And secondly, husbands, God has given you authority to bless your wife and your children. ஆமென். புருஷர்களே, உங்கள் மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பதற்கான அந்த அதிகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. When was the last time you bless your wife? கடைசியா எப்போ உங்க மனைவி பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னு சொன்னீங்க? If you have not done it, do it from today. நீங்க ஒருவேளை இதெல்லாம் நான் செய்யலைங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா, தயவுசெய்து என்ன பண்ணுங்க? தயவுசெய்து என்ன பண்ணுங்க? தொடர்ந்து செய்ய கத்துக்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, people in authority, your pastors. ஆமென். your pastors, ஊழியக்காரர்கள், அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வதிக்கவே அன்றி சபியாதிருங்கள். Bless only and do not curse. Amen. விசுவாசிகளாகிய நம்முடைய வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? From the mouth of the children of God, cursing words should not come. நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னன்னு சொல்லணும்? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை சபிக்கிறவர்களை நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு எப்பவுமே அந்த வார்த்தையில வரணும். அல்லேலூயா. Bless those who curse you. Do good for those who spitefully use you. Pray for those who persecute you. Amen. அல்லேலூயா. அந்த யாரை நீ ஆசீர்வதிக்கிறாயோ அவரை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அடுத்து ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு யாருன்னா பிரச்சனை பண்ணா யார் பார்த்துக்காங்க? So ஆண்டவர் சொல்ல, பழி வாங்குதல் எனக்குரியது. To take vengeance is mine, so you do not take revenge. Leave them in the hands of the Lord. Amen. அதுதான் வாக்கு தத்தம் இல்லையா? ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு எதிராக நிற்பவன் ஒருவனும் இல்லாமல் போவான். All the days of your life no one will be able to stand against you, Joshua, because you made a covenant with me. Amen. So அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். Are you with me? Are you with me? See, எல்லாருக்கும் பண தேவை இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா அது priority இல்லை, கர்த்தர் priority. Amen. See, everybody need money. Everybody need money to pay loan, to build house, to get married. That should not be priority. Christ should be our priority. Amen. So இந்த காலை வேளை நன்றாக உணர்ந்து கொள்ளும். ஆசீர்வாதம்னா என்ன? ஐஸ்வர்யம்னா என்ன? இப்போ ஆண்டவர் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து ரூத் ட்ரீம்ல வராரு. சாலமன் கிட்ட கேட்ட மாதிரி, உனக்கு என்ன வேணும் மகளே? உனக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? வாட் ஷுட் வி வில் ஆஸ்க்? ஆமென். மேத்யூக்கு நைட் ட்ரீம்ல சாலமனுக்கு வந்த மாதிரி ஆண்டவர் வராரு. என்ன வேணும் உனக்கு? ஆசீர்வாதம் வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா? அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறவரை தேடுங்க, ஆசீர்வாதம் தானா வரும். ஆமென். Seek the blesser, blessing will follow after you. Amen. Hallelujah.
மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு காலை வேளையில நீங்க பணத்துல பையில வந்து பணம் போடுங்க, நாங்க ஜெபிப்போம், 30, 60, 100 உங்களுக்கு வரும்னு யாருன்னா சொல்லி ஏமாத்தினானா ஏமாத்திராதீங்க. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். ஆமென். blessing of the Lord maketh us rich. நம்ம ஜெபிக்கலாமா? எழுந்து நின்று. ஆமென். நிறைய காரியங்களை கேட்டோம். ஆசீர்வாதம்னா என்ன? உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும்னா தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யணும். பணத்தை கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. யாரெல்லாம் ஆசீர்வதிக்கலாம், நம்மள எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் பெறலாம்? கர்த்தர் நம்மை ஏன் ஆசீர்வதித்திருக்கிறார்? இந்த காரியங்களை நம்ம தியானித்தோம். We had a very real truth in this morning time. What is blessing? What is the difference between blessing and prosperity? What is the real blessing? We cannot buy blessing by money. Who all can bless us? Why God has blessed us? நிச்சயமா ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரு. The 3 people, remember, rich young ruler, rich man and Lazarus, rich fool. They had riches, but they did not have God. அந்த ஐஸ்வர்யனை பார்க்கிறோம். ஐஸ்வர்யன் லாசரு. நிறைய ஐஸ்வர்யவான்களை பார்க்கிறோம். அவங்க கிட்ட ஐஸ்வர்யம் இருந்துச்சு, ஆனா தேவன் இல்லை. நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர். நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கு இல்லையா? Let us not our worship determined by whether I am blessed or not. கர்த்தர்
abundance upon us. Our life will be filled and overflow. His favor be upon you and 1,000 generations, and your family and your children and their children and their children. May His presence go before you and behind you and beside you, all around you and within you. He is with you, He is with you. In the morning, in the evening, in your coming, in your going, in your weeping and rejoicing. He is for you, He is for you. அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இயேசுவின் நாமத்தில் இருப்பீர்களாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you.